அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் பைட்ஸ். இன்றைக்கி நாம் எல்லோ ரைஸ் அதாவது கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கீ 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம், தக்காளி, புதினா இலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஸ்பைசஸில் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பிரிஞ்சி இலை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக கிச்சடியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஆனியன் வெந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா கூட போட்டுக்கலாம். சால்ட் நீங்கள் தண்ணி போட்டதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணல. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் மைசூர் பருப்பும் 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நான் இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி போடுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போடணும். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தண்ணி போடுங்க. அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் உங்களுக்கு. தண்ணி போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சு வரணும். நான் இப்போது இதில் அரிசி ஆட் பண்ணுறேன். ஊற வச்ச அரிசி நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் புதினா இலையும் மல்லி இலை ஆட் பண்ணுறேன். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. மூடி போட்டு 3 விசில் வரணும். 3 விசிலுக்கு அப்புறமா தம் போட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு உதிரி உதிரியான கிச்சடி உங்களுக்கு வரும். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும். வித்தவுட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிச்சடி இஸ் ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். பட் வித்தவுட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிச்சடி நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான எல்லோ ரைஸ் கிச்சடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோல்டன் பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.